ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூணு வேலை கொரியர் பண்ணோம். மூணுமே ஒரே கஸ்டமருக்கு தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 mm மேலே 4 விரல் சைஸ் வரும். 4 ஜிலேபி 1 கிலோ பிடிக்கலாம், விரால் 1 கிலோ பிடிக்கலாம். அந்த அளவுக்கு மாட்டோம். 30 கன்று இறக்கும், 200 அடி நீட்டு, ஹைட்டு வந்து 8 அடி வரும். இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா வரும். இந்த வலை பார்த்திங்கன்னா 75 mm, கண்ணோட சைஸு 75 mm. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 50 கன்று இருக்கும், ஹைட்டு வந்து 10 அடி வரும். இதுவும் 200 அடி நீட்டு வரும். இந்த வலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபா வரும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கயிறு போட்டு ஈயம் வச்சுருக்கும். கீழே மேலே பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிங்கிள் கயிறு போட்டு 10 அடிக்கு ஒரு தக்கை. இதுலேயும் 20 தக்கை இருக்கும், இதுலேயும் 20 தக்கை இருக்கும். ஏன் ரேட்டு வித்தியாசம் வருதுன்னா, இது ஹைட்டு 30 கன்று இருக்கும், வலை வந்து கம்மியாக பிடிக்கும். இது 50 கன்று இருக்கும், வலை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். அதனால் 100 ரூபா வித்தியாசம் வரும். இந்த இன்னொரு வலை பார்த்திங்கன்னா 5 விரல் சைஸு 120 mm வரும். 5 விரல் கரெக்டாக லூஸாக இருக்கும். இது 5 விரல் தாராளமாக இருக்கும். 1.5 கிலோ கண்டை பிடிக்கலாம். இதில் இது ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 14-15 அடி வரும். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 200 அடி வரும். நரம்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். 20 நரம்போட திக்னஸ் கண்டைக்கு. இது பார்த்திங்கன்னா கீழே பிளாஸ்டிக் கயிறு போட்டு ஈயம் வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா கண்டை வலைன்றதுனால டபுள் கயிறு போட்டு இதில் தக்கை கட்டியிருப்போம், டேப் வச்சுருப்போம் தக்கை. இந்த வலையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1400 ரூபா வரும். இந்த வலையில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ கண்டெல்லாம் பிடிக்கலாம். 3 வலையும் ஒரே கஸ்டமருக்கு தான். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். எல்லா சைஸ் வலையும் இருக்குது, செஞ்சு தரலாம். செய்யாமல் அப்படியே எடை கணக்கில் கொடுக்கலாம், இல்லை கவுத்து மட்டும் கூட கொடுக்கலாம்.